பெட்டிக்லோலேருந்து வந்திருக்காங்க, மட்டக்களப்லேருந்து வந்திருக்காங்க 3 மெம்பர்ஸும். ஸோ இதை மெயினாக வந்து அம்மம்மாவோட ரிவ்யூ அண்ட் அவங்க 2 பேர் ரிவ்யூ ஷாப்பிங் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்களாம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் அலோகேட் பண்ணிருக்கீங்க. ஆமாம், 2 நாள் கொடுத்துருக்கோம். ஸோ அம்மம்மா கிட்ட வந்து கேட்போம், அம்மம்மா எங்களோட ட்ரிப் எப்படி இருந்தது, நீங்கள் அப்படியே சொல்லலாம், உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்பேன். சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து பலமுறை யாத்திரை போகிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அது முடியே இல்லை. இந்த முறை எங்களுக்கு சைலஜாவும் இளங்கோவும் மூலம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது. அந்த வாய்ப்பு மூலம் நாங்கள் ஆறுபடை வீடு நோக்கி பயணித்தோம். எங்களோட வீட்டிலிருந்து ஒழிக்கிறக்குள்ளேயே நாங்கள் பிள்ளையார், மாமாங்க பிள்ளையார், ஒரு வைரவர் கோயில் எல்லாம் சுற்றி கும்பிட்டு விடை பெற்று தான் நாங்கள் வெளிக்கிட்டோம். இருந்து வந்து இங்கே அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த அங்கேருந்து பிளேன் மூலம் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து சென்னையில் எங்களை அவங்க மீட் பண்ணி அழகாக அன்பாக எங்களை இந்த வரவேற்றாங்க. எங்களை அழைத்து சென்று ஒரு ஹோட்டலில் எங்களை தங்க வச்சு நல்ல மாதிரி எங்களை வரவேற்று எங்களை நல்ல அன்பாக ஆதரவாக எங்களை வரவேற்று எங்களுக்கு நல்ல மாதிரி நல்ல செய்தார்கள். அங்கே தங்க வச்சு சாப்பாடுகள், எங்கள் அந்த குடிப்பதற்கு பானம் எல்லாம் தந்து எங்களை வரவேற்றார்கள். கோயிலுக்கு அதன் பின்னிருந்து நாங்கள் வெளிக்கிட்டு எங்களை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க. கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு எல்லா தரிசனங்களும் நல்ல அழகாக ஒவ்வொரு ஸ்பெஷல் தரிசனங்களாக எங்களை கூட்டி கொண்டே காட்டினாங்க. கருவறையில் போய் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை கடவுள்கிட்ட நீரை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவற்றை அருளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது. அதன் பின் அங்கேருந்து ஒழிக்கிட்டு நாங்கள் இன்னும் வேறொரு கோயிலுக்கு ஒரு வைரவர் கோயிலுக்கு கூட்டி கொண்டு போனாங்க. அந்த வைரவர் கோயில் கூட்டி கொண்டு போய் அங்கேருந்து அங்கே எல்லா தரிசனமும் தந்து எல்லாம் செய்து அங்கே இருக்கிற ஐயர் கூட ஒரு சாத்திரம் மாதிரி போனவங்களுக்கெல்லாம் ஜோசியம் சொன்னவர். அங்கேருந்து வலிக்கிட்டு அவர் சொல்லி விட்டார். எங்கிட்ட ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில் அது? சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இதை இங்கே நீங்கள் தரிசித்தா அந்த சிவனை போய் நீங்கள் தரிசிக்கணும் என்று சொல்லிவிட்டார். அங்கே காரைக்கால் அம்மையார் கலகுலா நடந்து போய் இறைவனடி சேர்ந்த இடம். அதால நாங்கள் அந்த கோயிலையும் எங்களுக்கு தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அதன் பின் நாங்கள் வலிக்கிட்டு ஸ்ரீரங்கம் போனோம். ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கத்தில் அங்கே எல்லாம் அழகா எல்லா பெருமாளை தரிசித்து அவற்றை அருளோட திரும்பி மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து ஆடிப்பூரத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை சந்தித்து அதற்கு பிறகு ஒரு ஜலகண்டேஸ்வரர் சுவாமியை தரிசித்து கோயிலுக்கு போய் சென்று அங்கே எல்லாம் படிவா அழகாக கும்பிட்டு அங்கேருந்து திருப்பி எங்களை கூட்டிக்கொண்டு போய் நல்ல அழகாக ஹோட்டல்களில் தங்க வச்சு நல்ல மிரக்கறி உணவுகள் எல்லாம் தந்து நல்லா கவனித்தாங்க. என் பிள்ளைகள் மாதிரி என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க. இளங்கோவும் சைலஜாவும் என் மகனும் மருமகளும் என்ற அளவுக்கு நான் அவங்களோட அன்பா போய் கொண்டிருந்தேன். என்னை அவ்வளோ அன்பா பார்த்தாங்க. என்ன மட்டும் இல்லை, நான் பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு எங்களோட பிரியாணிகளை எங்களோட வந்த பயணிகளையும் அவங்க அதே மாதிரி தான் பார்த்தாங்க. கூட்டி கொண்டு போய் எல்லாம் செய்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இந்த ஊர் தான் நாங்கள் கடைசியாக பார்த்த இடம். மற்றது திருப்பரங்குன்றம்,
பழனி, பழமுதிர்ச்சோலை, ஆறுபடை வீடுகளை நல்லா நல்லா பார்த்து ஸ்பெஷலா பார்த்து நல்லா கும்பிட்டு நல்ல நல்ல மாதிரி எங்களை நல்லா இது செய்து எங்களோட நின்று அழகாக படங்கள் எல்லாம் எடுத்து ஹோட்டல்களில் தங்க வச்சு எங்களை நல்லா கவனித்து வாகனங்களில் ஏற்றி கொண்டு சொந்த பிள்ளைகள் மாதிரி எங்களை கவனிக்கணும். நம்பி இவங்களோட யாரும் யாத்திரைக்கு தனிய கூட வலிக்கிடலாம். அந்த அளவுக்கு அவங்க அக்கறை எடுத்து அன்பாக கவனிச்சு பிள்ளைகள் மாதிரி, சகோதரன் மாதிரி, உறவினர் மாதிரி, நண்பர்கள் மாதிரி பார்த்து கொள்றாங்க. எவர் வேணுமானாலும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். வணக்கம்.